சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபியில் யார் வெற்றி பெறும்? சென்னை அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு இதில் பார்க்கும்போது கேட்டிங்கனாக்கா 60-40 இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே. ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கும் ரெண்டு டீமுக்குமே. நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ரெண்டு பேருமே வெற்றியோடு வராங்க. ஆனால் எப்பேற்பட்ட வெற்றின்றது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஆர்சிபி அளவுக்கு கன்வின்சிங்காக வின் பண்ணல. ஆர்சிபி கிட்ட பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் லைனப்ஸ் இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஏற்கனவே பல ட்ரிப்பு அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் சென்னையில் அவங்க வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? பேட்டிங் ஆர்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஈஸ்வர், நம்ம இதை ஒரு மேட்சை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை வந்து நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து ஆமோதிக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்கிறேன். பட் லிவிங்ஸ்டன்லாம் பயங்கரமாக பேசப்பட்டார் முதல்லேருந்து இன்னி வரைக்கும். ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேங்கிறார் அவர் பொட்டன்ஷியலில். ஃபில் சால்ட்டெல்லாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ நூர் அகமது மாதிரியோ இல்லை அஸ்வின் ஒரு 2 டைட்டாக போட்டோ இல்லை ஜடேஜா போட்டு விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கனாக்க நமக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகமாகிடுது இல்லைங்களா? சிஎஸ்கேக்கு எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. எல்லாமே நம்பர் 4லேருந்து துபை வந்துடுறாங்க, 5 வந்து கூட ஆடுறாரு, ஆல்ரவுண்டர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, ஜடேஜா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால வந்து டார்கெட்டை செட் பண்ணி இப்போ வைக்கிற அளவுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் பேட்டிங் பவர் கம்மியாக இருக்குது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. அது நம்ம லாஸ்ட் மேட்சே நம்மளால பார்க்க முடிஞ்சது. எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு டீம் தானே ஆர்சிபி இப்போதைக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்களா, எப்போது அடிக்கிறதோட கெப்பாசிட்டி கேட்டீங்க இல்லையா? அதை நான் டாஸாக பார்க்குறேன். நூர் அகமது லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி திருப்பி பர்ஃபார்ம் பண்ணார்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாகிடும் மேட்ச். ஏன்னா அவர் வந்து இன்னமும் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகலை வேர்ல்டு லெவலில். ஸோ ஆர்சிபி அவரை கரெக்டாக ரீட் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அடுத்த ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச் தான் நடக்க போகுது. மும்பை வெஸ் சிஎஸ்கே, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு மேட்சாக இதுவும் பார்க்கப்படுது. சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி, இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி டீம் காம்பினேஷன் செட் பண்ண போகிறாங்க, இருந்த பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறையா கேள்விகளுக்கு நமக்கு இன்றைக்கி விடை தரத்துக்காக நம்ம கூட இன்றைக்கி கிரிக்கெட் அனலிஸ்ட் சௌரிராஜன் சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஈஸ்வர். ரெண்டு பேருமே ஒரு வெற்றியிலேருந்து வராங்க. ஆர்சிபியை பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியனோட ஃபர்ஸ்ட் மேட்சே விளையாடி அதுலேருந்து ஒரு வெற்றியிலேருந்து வராங்க. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்சை மும்பைக்கு எகென்ஸ்டாக ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அதே இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டில் சென்னைக்கு நடக்க போகுது. அதுவும் ஆர்சிபி 2024 ஒரு பகை இருக்குது. அந்த பகைக்கு பழி தீர்ப்பாங்களா? இது வந்து பழின்ற மாதிரி பார்க்குறதோட நீங்கள் சொன்ன மாதிரி மும்பை சிஎஸ்கே ஒரு பெரிய ஒரு எப்போதுமே இருக்கிற மோதல், நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மோதல். அது வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை ரேங்க் பண்ணலாம். நம்ம வந்து சென்னை வர்சஸ் ஆர்சிபி பார்த்தீங்கன்னாக்க இப்போ எப்படி அது வந்து இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மாதிரியும் இது வந்து மேபி ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா அளவுக்கு கூட வச்சுக்கலாமே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா அந்த மாதிரி ரைவல்ரி போயிட்டுருக்கு. இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே. நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ரெண்டு பேருமே வெற்றியோடு வராங்க. ஆனால் எப்பேற்பட்ட வெற்றின்றது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் ஆர்சிபி எடுத்துக்கிறேன். ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் பார்த்தீங்கன்னாக்க அந்த மேட்ச் வந்து முதல்ல ஒரு 4-5 ஓவர் கேகேஆர் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க கம்ப்ளீட்டாக. அஜிங்கிய ரஹானே வந்து எதிர்பார்க்காத விதமாக எக்ஸலண்ட்டாக ஆடி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தாங்க எல்லாரும். வெங்கடேஷ் ஐயர் ஸ்டார்ட் பண்ணார். அப்போது நல்ல குருணால் பாண்டியா உள்ளே பூந்து ஒரு க்ரூஷியல் விக்கெட் எடுத்து அந்த மேட்சை வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஹாஃப்வே ஸ்டேஜில் கைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 174லேயும் என்னமோ இவங்களை கேகேஆர் எடுத்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவாக வந்து பேட் பண்ணி சால்ட்டும் சரி, கோலியும் சரி, அப்புறம் படிட்டார் புதுசாக இருக்கிற கேப்டன் உள்ளே இறங்கி ரச்சித் படிட்டார், அவரும் எக்ஸலண்ட்டாக ஒரு 34-35 அடிச்சு ரொம்ப ரிலேட்டிவ்லி கம்ஃபர்டபுள் வின் தான் ஆர்சிபிக்கு. நீங்கள் கம்ஃபர்டபுள் வின்னு சொல்கிறீங்க. அந்த கம்ஃபர்டபுள் வின் வந்து சென்னைக்கு கிடைக்கல, மும்பை கூட அந்த மாதிரி டைரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சென்னை பிச்சு ஒரு ஃபேக்டர். ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் இதில் ரொம்ப கூர்ந்து கவனிச்சோன்னா, மும்பையை வந்து இவங்க செட்டில் ஆக விடலை. சென்னை தரப்பில் பவுலிங் நல்லா போட்டு ஒரு ரொம்ப கம்மியான ஸ்கோரில் சுருட்டி 155 சுருட்டிட்டாங்க. அதனால் வந்து பேட்டிங் கொஞ்சம் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து நல்லா மெயினாக அடித்து கொடுத்தாரு. இதில் வந்து என்ன ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்க, சென்னை ட்ரெடிஷ்னலாகவே வந்து ஒரு பேட்டிங்கோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி ஆல்ரவுண்டர்ஸோட ஸ்ட்ரென்த்தில் தான் எல்லா மேட்சுமே கொஞ்சம் ரீசெண்டாக ஜெயிச்சிட்ருக்காங்க.
இப்போ கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு ஆமான்னு தான் சொல்லணும். ஆர்சிபி அளவுக்கு கன்வின்சிங்காக வின் பண்ணல. அட் த சேம் டைம் வின் பண்ணாங்கன்றதையும் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஃபேக்டர் தான். இதில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் சென்னைக்கு இருக்குது இல்லைங்களா? நூர் அகமது அன்னோன் கமாடிட்டி உள்ளே வந்தார், 4 விக்கெட்டு எடுத்தார், ஒரு பெரிய ஸ்பெல்லு. அஸ்வின் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கம்பேக் டு சிஎஸ்கே ஒரு விக்கெட் எடுத்தார். ஜடேஜா ஓரளவுக்கு போட்டாங்க. எல்லா ஸ்பின்னர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மேட்சோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் ஒரு ஹைலைட்டும் சொல்லலாம். நம்ம இவ்வளோ வருஷமாக தோனி வந்து ஒரு ஃபினிஷராக, ஒரு பேட்ஸ்மேனாக, ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேப்டனாக பார்க்குறோமே தவிர அவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை பற்றி பெருசாக நம்ம டிஸ்கஸே பண்ணுறதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் விக்கெட் கீப்பிங்கும் ஸ்ட்ராங்காக இந்த ஏஜ் 43ல் ஒரு ஃப்ளாஷ் ஸ்டம்பிங் ஒன்று பண்ணார் பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் என்ன பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு ஆளை ஒரு தோனி ஸ்டம்ப் பண்ணும்போது அது டீமுக்கு கொடுக்குற மொரால் அண்ட் எனர்ஜி பாருங்கள். அங்கே தான் தோனி ஃபேக்டர் அதில் ஒரு பெரிய ஃபேக்டராக வந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கன்வின்சிங் வின்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொன்னால் நீங்கள் சிஎஸ்கேவை சொல்லும் போது நிறையா பட்டியலிட்டீங்க. ஒன்லி பாசிட்டிவ் சைன்ஸை மட்டும்தான் பட்டியலிட்டீங்க. நெகட்டிவ் சைன்ஸும் இருக்குல்ல சென்னைக்கு, அதை பற்றி சொல்லவே இல்லை எதுவுமே. என்னென்னா ராகுல் திரிபாத்தியை ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க, பெருசாக விளையாடல. தீபக் கூடாவை ருத்ராஜுக்கு அடுத்ததை இறக்கி விட்டாங்க, அவர் பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல. சிவம் தூபேவை இறக்கி விட்டாங்க, ஒரு 6 அடித்தார். சரி சிங்கம் களை இறங்கிடுச்சு அப்படின்னு எல்லாரும் ஆர்ப்பரிக்கிற ஒரு நேரத்தில் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஈஸ்வர், நம்ம இதை ஒரு மேட்சை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை வந்து நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து ஆமோதிக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்கிறேன். பட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ராகுல் திரிபாதி என்னோட ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா ஒன் டவுன் ஆடுறது தான். முன்னாடி எல்லாமே ஒன் டவுன் தான் ஆடுவார் அவர். ஏன்னா நான் வந்து ஒரு நம்மளோட ஷோவில் ஒன்றுலேயே கூட சொல்லியிருந்தேன், அவர் ஏற்கனவே T20யில் அக்ரெசிவ் பேட்ஸ்மேன், இவர் இன்னும் ஓவர் அக்ரெசிவ் ஆடுவார் ராகுல் திரிபாதி. அதனால் ஓப்பனிங்கில் எடுத்த உடனே அவரை இறக்கி விட்டு அவர் அவுட் ஆகிட்டார். லாஸ்ட் இயர் பண்ணும்போதே அவர் ஒன் டவுன் தான் விளையாடிட்டு இருந்தார். பெரிநிலையே ஒன் டவுன் தான் ஆடுவார் அவர். ஏன்னா அப்போ தான் உள்ளே வந்து உடனே அடிப்பார். எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன். இப்போ வந்து சரி, எனக்கு என்ன இங்கே ஒரு கேள்வி எப்படின்னா, ருத்ராஜ் எப்போதுமே ஓப்பனிங் தான் இறங்குவார், ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேன் தான். அவர் ஏன் ஒன் டவுன் போன மேட்ச் இறங்கினார்? ராகுல் திரிபாத்தியோட பிளேஸே ஒன் டவுன் தான். அப்படிங்கும்போது ஆஸ் யூஷுவல் ரச்சினும் ருத்ராஜுமே ஓப்பனிங் இறங்கியிருக்கலாம். அதான் நான் பாயிண்ட்டை சொல்கிறேனே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ருத்ராஜ் ஓப்பனிங் தான் விளையாடணும். ஓகே, அவர் மேபி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன் டவுன் வந்தார். ராகுல் திரிபாதி எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட். சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ராங் பேட்டிங் 3-4க்கு அப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ் தான் உள்ளே வராங்க. அதனால் பேட்ஸ்மேனாக அவர் இவ்வளோ இறக்கி கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் எடுத்து இவர் ஒன் டாப் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் துபே நம்பர் 4 ஆடினார். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹூடா 5 வந்தார். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டுக்கோசரம் ட்ரை பண்ணியிருக்கலாம். என்ன எனக்கு ஒரு இதில் ஒரு கேள்விக்குறி இப்போ திருப்பி இருக்குனாக்க, இவங்க இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை ருத்துராஜ் ஓப்பனிங் ஒரு வரான்றது இந்த மேட்ச் பார்த்தா தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் சிஎஸ்கே ட்ரெடிஷ்னலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காம்பினேஷனோ இல்லை பேட்டிங் ஆர்டரோ பெருசாக எப்போதுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுவும் மோர்ஸோ 2-3 இயர்ஸ் முன்னாடி தோனி லீடர்ஷிப்பில் இருக்க வரைக்கும். இப்போ ருத்துராஜ் ஒருவேளை வந்து மேபி ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஓப்பனிங் ஆர்டர் தான் பெஸ்ட் பொசிஷன். ஏன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச் எக்ஸலண்ட்டாக விளையாடினார் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ். அவரோட ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஆஃப் சைட்லலாம் கிளாஸ் ஸ்ட்ரோக்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா T20 ஸ்ட்ரோக்ஸ் மாதிரியே கண்ணாமண்ணு சுத்தவே இல்லை. அவர் எல்லாமே கிரியேட்டிங் ஷாட்ஸ் தான் ஆடுறாரு. அவருக்கு நல்ல எபிலிட்டி இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ஓப்பனிங் ஆடினார்னா இன்னும் பெனிட்ரேட்டிவாக 6 ஓவர்ஸ் பவர் பிளே நல்ல எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஆள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நம்ம திரிபாத்தி இறக்கி விட்டு இன்னும் பயங்கரமான ஸ்டார்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணியிருக்கலாம்னு என்னோட ஃபீலிங். டீம் 11ல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இல்லை சேம் 11 தான் போவாங்க? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னலாக சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் சிஎஸ்கேல பெருசாக பண்ண மாட்டாங்க. அதுவும் வின்னிங் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இதில் பத்திரனா வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இன்ஜுரி அப்படிங்கிறதுனால தான் நேத்தன் எலிசா உள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ பத்திரனா இன்ஜுரி இல்லை, ஃபிட்டாக இருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக பத்திரனாவை வந்து மிஸ் பண்ணுவாங்கல்ல. ஃபிட்டாக இருந்தால் உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ 11ல் சேஞ்சஸ் இருக்கலாம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, வின்னிங் காம்பினேஷன் வந்து யூஸ்வலாக சிஎஸ்கேவோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பத்திரனா அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு முன்னாடி. பட் இந்த வருஷம் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் சரியாக டொமஸ்டிக் லெவலையும் ஆடாததுனால பாசிபிளி கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு மேட்ச் பார்த்துட்டு. இந்த சீசன் இல்லை, அவங்களோட லாஸ்ட் சீசனில் சொல்ல வரேன். அவங்க இல்லை, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்லேயும் பெருசாக நல்ல டொமஸ்டிக்னு அவங்களோட டொமஸ்டிக் சொல்கிறேன், பெருசாக ரெக்கார்டு இல்லை இந்த வருஷம் இருக்கு. அதனால நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், மேபி ஒரு 2 மேட்சஸ் 3 மேட்சஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஸ்பின் எடுத்துக்காங்க கையே வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நூர் அகமது எக்ஸலண்ட்டாக போட்டார். ஜடேஜா எந்த ஆஸ்பெக்ட்லையுமே அவரை குறைய சொல்ல முடியாது. அஸ்வினும் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் பெருசாக இப்போதைக்கு எனக்கு தெரியல.
மேபி 2-3 மேட்ச் போனதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் உள்ளே கொண்டு வரணும், பேட்ஸ்மேன் ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணணுமோ, இல்லை ஒரு bowler இப்போ பத்திரனா மாதிரி ஃபிட்டாக இருக்காரு, இல்லை இவங்க இருக்கிற bowlers யாரும் சரியாக வரலன்னா மேபி சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹரியானா அன்ஷல் கம்போஜ் இருக்கார் இல்லைங்களா, அவரோட பாசிபிலிட்டிஸ் பின்னாடி இதெல்லாமே எதிர்பார்க்குறேன். எப்போதுமே சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா முதல் 3-4 மேட்ச் அவங்களோட கன்சாலிடேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க, இஃப் அட் ஆல் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கூட. இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா 11ல? இல்லை, லாஸ்ட் மேட்ச் அவங்க நல்லா தானே பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பெருசாக இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இல்லை. ஆஸ் இட் இஸ் சேஞ்சஸ் வரும்ன்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க ஓப்பனிங்கும் நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு எல்லா பேட்ஸ்மேனும் நல்லா கிளிக்காக இருக்காங்க. சரி, சென்னை விக்கெட்டுங்கிறதுனால பார்த்துட்டு ஏதாவது ஒரு அந்த டே பார்த்துட்டு சேஞ்சஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆஸ் இட் இஸ் எப்போதுமே டீம்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் 2 to 3 மேட்சஸ் அன்லஸ் இன்ஜுரியோ, ஏன்னா இப்போ ஈஸ்வர் நம்ம இருக்கிறது வந்து முதல் ரொம்ப ரொம்ப ஏன்னா இப்போ ஆர்சிபியில முக்கியமான பிளேயர் பவுலர் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாடல, அவருக்கு மைனர் இன்ஜுரி இருந்தது. இப்போ அவர் ஃபிட்டா இருப்பாரு கண்டிப்பா, அவர் நம்ம ஏர்போர்ட்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்போ அவர் ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா அவரை உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க. புவனேஸ்வர் குமார் வந்து எப்போதுமே ப்ரூவன் பவுலர், உங்களுக்கு சென்னை பார்த்தீங்கன்னா மாதிரி பிச் கண்டிஷன்ஸில் நல்லா போடக்கூடிய ஆள் தான். அவர் வந்து ஃபிட்டாக இருந்தாருன்னா உள்ள வர கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதர்வைஸ் இவங்களும் வந்து விமினிங் காம்பினேஷனை தொட வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா 2 மேட்ச் இல்லை 3 மேட்ச், ஏன்னா இப்போ ரஷிக் சலாம் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லையா சார்? மேபி அது ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் புவனேஸ்வர் குமார் லெவலுக்கு பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுக்குற எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது அதுதான் நான் முக்கியமான இதுவாக சொல்றேனே. புவனேஸ்வர் குமார் ஃபிட்டா இருந்தாருனாக்க எப்போதுமே அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்டு T20 bowlers. அது ஏற்கனவே இன்டர்நேஷனல் லெவல்லையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உள்ளே கொண்டு வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முதல் 2-3 மேட்சஸ்க்கு வந்து சில கேப்டன்ஸு வின்னிங் காம்பினேஷன் தொட மாட்டாங்க. பட் இல்லை, இவர் வந்து நல்ல அந்த கண்டிஷன் சென்னை விக்கெட்டுன்றதுனால கொஞ்சம் சூட் ஆகிறதுக்கு புவனேஸ்வர் ஸ்டைல் ஆஃப் bowling-க்கு சூட் ஆகலாம். அதனால் அந்த ஒரு சேஞ்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக. ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா அவர் உள்ள வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் சான்சஸ் நிறைய இருக்கா, வருவாரா? அதை கேப்டன் தான் டிசைட் பண்ணுவோம் அன்றைக்கி பர்டிகுலர் டேல எப்படி இருக்கு. சி 2 விதம். ஒன்று, அவங்க வின்னிங் காம்பினேஷன் மாற்ற வேண்டாங்கன்னு நினச்சாங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல, போலர் வேணும், நம்ம இந்த கண்டிஷன் சூட் ஆகுனா கொண்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக. அதான் சார், புவனேஸ்வர் குமாரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் ஃபிட்டா என்ன கேட்டிங்கன்னா, பர்சனல் ஒப்பீனியனில் புவனேஸ்வர் குமார் ஆடணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரூவன் பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 bowlers அவர் வந்து கண்டிப்பாக விளையாடணும். நீங்க வந்து வின்னிங் காம்பினேஷனை மாற்ற வேண்டாம் மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லேயே சொல்றீங்களே தவிர, இவர் ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா மாற்றிடணும். கண்டிப்பாக வந்து புவனேஸ்வர் குமார் வந்து எனி டே உள்ள வரக்கூடிய பிளேயர் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, தாராளமாக உள்ள கொண்டு வரலாம். சார், சுயாஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா 4 ஓவர் 45 ரன் அவரை அடின்னு பிரிச்சுட்டாங்க KKR. இந்த பிச்சில் அவருக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் பவுலிங்? ஸ்பின் பிச்சு ஒரு நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கலாம். முதல்ல அவர் எங்கே போடுறாருன்றது பொறுத்தியும் இருக்குது. பவர் பிளேயில் போடுறாரா, சிவந்துவை மாதிரி ப்ளோவர்ஸ் கிட்டலாம் மாட்டினோன்னாக்கா அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. ஸோ ஒரு கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி எப்படி அவர் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அந்த கேப்டனை பொறுத்து தான் இருக்குது. பட் சென்னை பிச்சு இப்போ இருக்கிற பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்பின்னர்ஸ் அசஸ் பண்ணிச்சு எல்லாருக்குமே. அதனால் ஸ்பின் எடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் பிச்சில் நல்லா தான் இருக்குது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஷார்ப் பிளேயராக யார் இருக்க வாய்ப்பு இருக்குது? ருத்ராஜ் கெய்க்வாட். ஏன்னா லாஸ்ட் 2024 நம்ம செமிஃபைனல் போகிற வாய்ப்பை தடுத்த ஒரு டீம் வந்து ஆர்சிபி. இது ஒரு பிளேயரோட ஸ்டார் பிளேயர்னு சொல்ல முடியாது, 2-3 பேர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஸ்டார்ட் இன்கேஸ் இப்போ ஒரு ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ருத்துராஜோட ஸ்டார்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தோனியோட பிஹைண்ட் த சீன் லீடர்ஷிப் அஸ் வெல் அஸ் கீப்பிங் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் 100 அகமது லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி திருப்பி பர்ஃபார்ம் பண்ணார்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் மேட்ச். ஏன்னா அவர் வந்து இன்னமும் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகலை வேர்ல்டு லெவலில். ஸோ ஆர்சிபி அவரை கரெக்டாக ரைட் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஸ்டார் பிளேயர்ஸாக இவங்க 2-3 பேர் வரக்கிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா ஆர்சிபியில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3 சீமர் வச்சு விளாண்டாங்க, 2 ஸ்பின்னர் வச்சு விளாண்டாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்களா? ஆமாம், அதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்பின்னர் ஒன்று மேபி கண்டிஷன்ஸை பார்த்து சூட் ஆகும்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணலாம். பட் ஓவரால் வந்து அதே டீம் வச்சுக்கிறதுக்கு நான் தான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து தான் அவங்க எடுப்பாங்கன்னு தோணுது. சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபியில் யார் வெற்றி பெறுவா? இது ரொம்ப $1 மில்லியன் கொஸ்டின் நாங்கள் இதை சொல்லுவாங்க. சரி, ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 33 டைம் ஆடிருக்காங்க ஈஸ்வர், ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே. அதில் வந்து 21 டைம் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, 11 டைம் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க, 1 வந்து நோ ரிசல்ட். இது வந்து ட்ரெடிஷனாக ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண பீரியட்லேருந்து. இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் வந்து 3-4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஆர்சிபிக்கு ஃபேவர்னு சொல்ல முடியாது, பட் சிஎஸ்கேக்கு ஒன்றும் அலாமிங்லி ஃபேவரட்டாக இல்லை. 3-2 ரேஷியோவில் இருக்காங்க லாஸ்ட் 4 இயர்ஸில் பொறுத்த வரைக்கும்.
பட் என்ன ஒரே ஒரு ஃபேக்டர் வேறு சென்னைக்கு இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக போகலாம்னு எனக்கு தோணுதுனாக்க இது வந்து சென்னையில் ஆடுறதுனால இந்த 11 வின் ஆஃப் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ட்ரிப்பு தான் வந்து அவங்க வந்து சென்னையில் அடிச்சிருக்காங்களே திரும்பிச்சு எல்லா ட்ரிப்பும் அவே ஃப்ரம் சென்னை ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல் வென்யூஸில் தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. சென்னை அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதனால் என்ன இன்னைக்கு இதில் பார்க்கும்போது கேட்டிங்கனாக்கா 60-40 இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. அது நம்ம லாஸ்ட் மேட்சே நம்மளால பார்க்க முடிஞ்சது. எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு டீம் தானே ஆர்சிபி இப்போதைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்களே, எப்போது அடிக்கிறதோட கெப்பாசிட்டி கேட்டிங்க இல்லையா, அதை நான் டாஸாக பார்க்குறேன். சரிங்களா? எப்படி இந்த சிஎஸ்கேக்கு இந்த 60-40 வாய்ப்பு நான் சொல்கிறேன்னாக்க சிஎஸ்கே ஃபஸ்ட்டு போல் பண்ணி டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. போன மேட்ச் மாதிரி சிஎஸ்கே நல்ல போலிங் பண்ணி, ஏன்னா சிஎஸ்கேக்கு எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. எல்லாமே நம்பர் 4லேருந்து துபை வந்துடுறாங்க, 5 வந்து ஹூடா ஆடுறாரு, ஆல்ரவுண்டர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, ஜடேஜா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால வந்து டார்கெட்டை செட் பண்ணி இப்போ வைக்கிற அளவுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் பேட்டிங் பவர் கம்மியாக இருக்குது. இதே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி விக்கெட்டும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று சில சமயம் வந்து நல்லா அடித்து ஆடுற மாதிரி விக்கெட்டு கிடச்சிதுன்னா இப்போ அந்த மாதிரி விக்கெட் மாதிரி தெரியல. 170 180 விக்கெட்டோ இல்லை 200க்குள்ளே இருக்கிற விக்கெட்டாக இருந்ததுனாக்க சென்னை வந்து ஆர்சிபியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கனாக்க சேசிங் வந்து அவங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியாக பண்ண முடியும். லாஸ்ட் மேட்சே 155 தான் அதேதான் அதுக்கே சொல்லுவேன். நம்ம 20 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. ஆமாம், சென்னை வந்து ட்ரெடிஷ்னலாக மேட்ச் ஒரு முன்னாடியே இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா 17-18 ஓவர் வரைக்கும் போய் தான் ஜெயிக்கிற மாதிரி தான் நிறைய ட்ரிப்பு 19 கூட. ஆமாம், அப்படியே ஒரு சில சமயத்தில் ஆயிருக்கு. அதுவும் தோனி பின்னாடி சமயத்துலயா எல்லாமே சமயத்தில் அப்படி சொல்ல முடியாது. ஈஸ்வர் எவ்வளோ மேட்ச் 16 ஓவரில் அடிச்செல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அது வந்து அகெயின் நம்ம இங்கே உட்காந்து பேசுறதோட அந்த ரன் ரேட் என்ன இருக்குது, கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது பார்த்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். நம்ம லாஸ்ட் ஓவரில் 25 ரன் சேஸ் பண்ணி அடித்தாங்கனாக்கா நீங்கள் சொல்கிறது டஃப்னு இருக்கலாம். அதுக்கு அதர்வைஸ் அவங்க வந்து ஒரு 17-18 ஓவரில் ஜெயிக்கிறாங்கனாக்கா அவங்க கான்ஃபிடண்ட்டாக ஜெயிக்க முடியும்னு நினச்சா ஜெயிக்கலாம். இல்லை சில சமயம் வேணும்னு தோனி ஒரு 2-3 டிஃபென்ஸ் வச்சு எதிராளி அடிக்கணும்லாம் கூட பண்ணியிருக்காரு இல்லைங்களா. அதனால் அதை வச்சு நம்ம ஒரு ஃபேக்டராக சொல்ல முடியாது. அதனால் அது வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை சேஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா விராட் கோலி ஃபார்மில் இருக்கார், பில் சால்ட் பேயடி அடிக்கிறாரு, படிக்கல் ஆடான் ஆயிருக்காரு, ரஜத் பட்டிதார் கேப்டன் அவர் வந்து அடின்னு அடிக்கிறாரு, லைம் லிவிங்ஸ்டோன் 5 பால் 15 ரன்னு, அது வந்து டிம் டேவிட் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு. பேர்களை சொல்லும் போதே பெருசாக தெரியுது. இவங்க வந்து லிவிங்ஸ்டன்லாம் பயங்கரமாக பேசப்பட்டார் முதல்லேருந்து இன்னி வரைக்கும். ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு பொட்டன்ஷியலில். இப்போ கோலி ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஃபில் சால்ட்டெல்லாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ நூர் அகமது மாதிரியோ இல்லை அஸ்வின் ஒரு 2 டைட்டாக போட்டோ இல்லை ஜடேஜா போட்டு விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கனாக்க நமக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகமாகிடுது இல்லைங்களா. ஏன்னா அதே மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தி டாப் கிளாஸ் பவுலர், டாப் ஸ்பின்னர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அவர் அந்த அடி அடித்தாரே சார். அது சார் ஒரு மேட்ச்சில் வச்சு நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஈஸ்வர். இது வந்து இப்போ ரொம்ப ப்ரீமெச்சர்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில். ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் இந்த ஃபஸ்ட்டு வீக்கு கூட முடியல இன்னும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஒரு மேட்ச் வச்சு எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு அனலிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டிங்கிறது மினிமம் 4 to 5 மேட்சஸ் பார்த்தா தான் நமக்கு ட்ரெண்டிங் கிடைக்கும். அந்த 4 to 5 மேட்சஸில் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இவர் ஃபார்மில் இருக்காரா இல்லையான்றது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து கோலி வந்து ஒரு மேட்ச் அடிக்கலையோ இல்லை ஒருத்தர் ஒரு மேட்ச் அடிக்கலையோ வந்து ரோஹித் சர்மா கூட தான் லாஸ்ட் மேட்ச் அடிக்கல, அதனால் வந்து ஒரு பெரிய T20 பேட்டர்லன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனால் ட்ரெண்டிங் ஒரு 3-4 மேட்ச் பார்த்து தான் நம்ம இது பண்ண முடியும். ஆர்சிபி கிட்ட பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் லைனப்ஸ் இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஏற்கனவே பல ட்ரிப்பு அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் சென்னையில் அவங்க வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. செகண்டு, சென்னைக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்குது. இங்கே இருக்கும்போது அது ஒரு இன்னொன்று எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க சென்னைக்கு. அது இருக்கிறதுனால அவங்க வந்து ஏதோ ஒரு திடீர்னு தோனி ஒரு ஐடியா கொடுக்கலாம், ஒரு பிளேயர் வந்து டக்குன்னு கிளிக் ஆகலாம், இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வருவாங்க, இந்த அன்சல் கம்போஜை கூட கொண்டு வரலாம், கொண்டு வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடறாங்க இல்லையா சிஎஸ்கே. அதனால தானே இந்த இவ்வளோ வருஷம் வந்து ஒரு 12 பிளே ஆஃப்ஸ் அவங்க வந்து கண்டினியூஸாக உள்ளே வந்திருக்காங்க. அதனால் அவங்களோட வின்னிங் ரெக்கார்டு நல்லா தான் இருக்குது. இன்னொன்று வந்து சிஎஸ்கே நிறைய ட்ரிப்பு நம்மளே பார்த்துருக்கோம். முதல்ல 5 மேட்ச் 6 மேட்செல்லாம் தடவிட்டு கூட பின்பங்கனாடி கூட வெளில வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் இது வந்து சொல்கிறதுக்கு. இப்போ மேட்ச்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நான் மெயின்டைன் பண்ணுறேன் 60-40 இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எல்லாருமே இந்த மேட்சுக்காக அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 60-40 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸை செட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். இதில் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா என்ன ஏதுங்கிறலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஈஸ்வர். நன்றி.